அனைவருக்கும் வணக்கம். சகலம் கைகூடும் யூடியூப் சேனல் மூலம் மறுபடியும் தங்களை தொடர்பு கொள்வது மருதமலை குருஜி அவர்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நிறைய தாந்திரிக பரிகாரங்கள், ஜோதிட சம்பந்தமான தகவல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயன்பாடு உள்ளதாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் எத்தனையோ காசு பணம் கொடுத்தாலும் வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் இந்த ஒரு பெரிய உபகாரம் நம்ம செய்யக்கூடிய விஷயம், ஒருத்தருக்கு வழிகாட்டுதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அவன் நடக்க முடியாத ஊன்றுகோல் கூட வாழ்க்கைக்கு ஒரு ஊன்றுகோலாக பயன்படுத்துகிறது அந்த சின்ன சின்ன பரிகாரங்கள். கஷ்டப்பட வேண்டிய அவசியமே, செலவு பண்ணி பண்ணக்கூடிய பரிகாரம்னா ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து இமயமலை போகணும், தெற்க போகணும் அப்படின்னா ரொம்ப செலவு. எளிமையான முறையில் பேர கொடுத்த தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு ஒரு விஷயம். அப்போது இந்த தாந்திரிக பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயப்படுறோம், நிறைய விஷயத்துக்காக பயப்படுறோம். அது எதுக்கு பயப்படுறாங்கன்னே தெரியாது. ஒரு விஷயம் நம்மளுக்கு கண் திஷ்டின்னு சொல்லி பயந்துக்கிறாங்க, யாராவது நம்மளுக்கு செஞ்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க. நடைமுறையில் எல்லாமே, அதாவது இந்த படித்தவர்கள் படிக்காதவர்கள் மத்தியில் பூராமே இந்த செய்வன சம்மந்தமான விஷயங்கள், பேய் பிசாசு சம்மந்தமான அமானுஷ்ய சக்திகள் அப்படிங்கிற விஷயம் நிறைய ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம நடைமுறையில் நிறைய பார்க்குறோம். அதாவது என்னென்னா இது அவர் உண்மையாக பொய்யாங்கிறத விட கண்டிப்பாக இருக்குதுங்கிறது தான் ஒரு உண்மை. அந்த விஷயம் ஒரு செய்வனை தோஷங்கள் உண்டு, ஏவல் சம்மந்தமான விஷயங்கள் தோஷங்கள் இதெல்லாம் உண்டுங்கிறதுல எந்த விதமான மாறுதலும் இல்லை, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது என்னென்னா அவங்களுக்கு ஒட்டக்கூடிய அமைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒட்டும். அவன் யாருக்கு ஒரு பிரச்சனை சேரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் சேரும். அப்போ செய்வனை என்றால் என்ன அப்படின்னா, ஒருத்தர் தொழில் நல்லபடி ஓடிட்டு இருக்குது, அது தொழில் நிறுத்தலாம். நிறைய ஒரு வண்டி வாகனம் வீடு பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வீடு நடந்துட்டு இருக்குது, வீட்டு வேலையை நிறுத்தலாம். இதுபோல் எந்த பிரச்சனையும் வேணாலும் இந்த மாதிரி தோஷங்கள் மூலம் நிறுத்தக்கூடிய சக்தி பெற்றவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அது மாந்திரிக முறையில் நிறைய பண்ணுறாங்க. அதே மாதிரி சேவனை இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கும் போது முதல்ல வீட்டில் வரும்போது அந்த வீட்டில் நிம்மதி போயிடும். ஒருத்தனுக்கு யாராக இருந்தாலும் வீட்டுக்கு ஏன்டா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி போகக்கூடிய சூழ்நிலை சேவனை இருக்கிறவனுக்கு இருக்கும். தூக்கம் வராது, விடி புரண்டு படுத்துகிட்டே இருப்பான். வேலை இருக்கும், வேலையில் முதலாளியோ மேனேஜரோ அவங்களை யாரும் திட்டிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதே போல் வீட்டுக்குள்ளே எந்த பொருள்களும் சரியாக இருக்காது. சேரை வச்சுருந்தா கலந்து கிடக்கும், வீட்டில் கச்சமச்சன் இருக்கும், துணிமணி பல மூலையில் போட்டு கிடக்கும், எதுவுமே ஒரு நீட்டாக வைக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே சண்டை தகராறு, கணவன் மணி சண்டை, இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி குழந்தை அப்பா அம்மா சொன்னபடி கேட்காது, பொண்ணுக்கு இருந்த அப்பா அம்மா சொன்னபடி கேட்காது. இதெல்லாமே நடைமுறையில் ஒரு மிகப்பெரிய விஷயம். சொன்னபடி கேட்காத பிரச்சனை யாருமே கேட்க மாட்டாங்க. பொண்ணு சொன்னபடி கேட்காது, பையன் சொன்னபடி கேட்காது. அப்பா அம்மா அந்த காலத்தில் எல்லாரும் சொன்ன பேச்சு கேட்கக்கூடிய சூழ்நிலை இப்போ எல்லாமே ஓடி போச்சு. ஸோ இதுக்கு பெரிய ஒரு கஷ்டமெல்லாம் கிடையாது. இது மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னாவே வீட்டில் ஏதோ பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நைட்டில் தூக்கத்தில் உளர்றது அல்லது உடல் வலி ஏற்படுறது, நைட்டில் ஒரு 11-12 மணிக்கு மேலே உடல் எடுப்பு ஏற்படுறது, யாரை தட்டுற மாதிரிலாம் ஒன்று ஏற்படுறது, இதெல்லாம் இருக்கும். ஒரு காலத்தில் சொல்லியிருக்காங்க, இப்போ நடக்கும்போது நைட்டில் ஆத்மாக்கள் ஆவிகள்லாம் செய்வெல்லாம் விரட்டும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுபோல் ஒரு செய்வினை தாக்குதல் வரும்போது என்னென்னா அந்த வீட்டில் தொழில் நின்று போகும், தொழில் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு வீட்டை அந்த வீட்டில் நல்ல வீடு கட்டிட்டு வீட்டை நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோயிலையும் கூட நிறுத்திடுவாங்க, அதுக்கு வேண்டாத பொருளை போட்டு கோயிலை பூரா நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுபோல் செய்வனைகள் அப்படிங்கிறது உண்டு. இதை நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் நான் சொல்கிறேன். இதுவும் ஏறக்குறைய 1980 நான் சொல்லிட்டு இருக்கிற பரிகாரம். நிறைய யூடியூப் சேனல் நிறைய பக்கம் சொல்லியிருக்கேன். இது இந்த சகலம் கைகூடும் சேனல் வாயிலாக நான் சொல்கிறதுல ரொம்ப பெரும் பிடிக்கிறேன். அந்த சேனல் எல்லாமே நிறைய பயன்படுத்தணும், மக்களுக்காக பண்ணணுங்கிறதுக்காக இந்த சேனலான துவக்கப்பட்டிருக்கிறது. இந்த சேனல் எல்லாருமே சந்தோஷப்படணும், பெருமைப்படுங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக ஒன்றும் கிடையாது. வீட்டில் தடிங்காயின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வெண்பூசணிக்காயின்னு சொல்லுவாங்க, வீட்டில் கிடைக்கும். திஷ்டி கட்டக்கூடிய பூசணிக்காயின்னு சொல்லுவாங்க. இந்த காய் வாங்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அளவு சைஸாக வாங்கிட்டு கொடுங்க. அளவு சைஸாக வாங்கிட்டு அந்த காயில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காம்பு பகுதி தெற்கு இருக்கணும். காம்பு பகுதி தெக்கினா கன்னியாகுமரி, அதே மாதிரி இன்னொரு முனை வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி படுக்க வச்சுட்டு ஒரு வாழை இலை மேலே படுக்க வச்சுக்கணுங்க. படுக்க வச்சுட்டு என்ன பண்ணணும், அந்த காயை வைக்கும்போது ஆடாமல் அசையாமல் வச்சு செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அந்த அகல் விளக்கு போல் அந்த பூசணிக்காயில் நம்ம பள்ளம் தோண்டணும். அகல் விளக்கு நம்ம எப்படி வட்டமாக விளக்கு இருக்குதோ அதே மாதிரி அந்த பூசணிக்காயில் ஆழமாக குத்தணும்னா செட் ஆகாது. ஒரு 100 மில்லி பிடிக்கிற அளவுக்கு அந்த குழி தோண்டிடணும், பள்ளம் தோண்டிடணுங்க. சரிங்களா? 100 மில்லி பிடிக்கிற அளவுக்கு பள்ளம் தோண்டி அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிடணும். நல்லெண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிடணும். அப்புறம் அதுக்குள்ளே குறுமிளகு, குழம்புக்கு போடுற மிளகு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மிளகு ஒரு 27. அதே மாதிரி மாதுளம்பழம் என்னென்னா ஒரு 27. இந்த சகல தோஷம்னு சொல்ல முடியல, செய்வனை பில்லி சூனியம் தொழில் கட்டு, இந்த கட்டி வச்சுட்டாங்க, தொழில் கட்டி வச்சுட்டாங்க, ஏவல் பேய் பிசாசு, இது எல்லாத்தையும் விரட்டக்கூடிய ஆற்றல் இருக்குது. தொழில் கடையில் வியாபாரமே நடக்கல, இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப இந்த தடிங்கை பரிகாரம் ரொம்ப பயன்படும். இது எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலோட வடமேற்கு மூலை நார்த் வெஸ்ட்டில் என்ன பண்ணணும், காம்பு எப்பவும் தெற்கமாக இருக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இரவு ஒரு 8 மணிக்கு மேலே வச்சுக்கணும். அந்த காயை உருண்டு போகாமல் வர வச்சுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள்.
வச்சுட்டு அவங்க அதாவது யாருக்கு பரிகாரம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து தாங்கள் அணிந்த துணியில், அதாவது பருத்தி துணி ஆடையில் வந்து அதை வந்து திரி மாதிரி திரித்து அந்த திரி போட்டு வச்சிடணுங்க. திரி எங்கே இருக்கணும்னா கிழக்கு சூரியன் பார்த்த மாதிரி இருக்கணுங்க. வச்சுட்டு நைட்டு வேலையில் வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு அப்புறப்படுத்திடுங்க. இது ஒரு அமாவாசமாக செஞ்சுட்டு வரலாம். நீங்கள் ஒரே தடவையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அல்ல, கூட்டம் அல்ல, காசு பணம் சேரல, தடங்களாக இருக்குது, எதிரியாக இருக்குது, எதிரிகள் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த எது இருந்தாலும் நம்ம அதை இது என்ன பண்ணினா இந்த தடிங்கை பரிகாரம் விளைக்கிறோம். அந்த இடத்துல எது இல்லாமல் விளக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற தடிங்கை. ஏன்னா தடிங்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. தோஷங்களை விளக்குறதுக்கு, பரிகாரம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு, இதெல்லாம் விளக்கெல்லாம் போட்டு பூஜை பண்ணுவாங்க. இதெல்லாம் கணக்கு இருக்குது. ஸோ வந்து என்னென்னா, இந்த சகலம் கைகூடும் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு நல்ல செய்தி மக்களுக்கு சொல்லணுங்கிறக்காக. நான் தோஷம்னு சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா இது வந்து வழிபாட்டு முறை தான். ஏன்னா உலகத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது. அதே மாதிரி ஞாபக சக்தி இல்லாமல் இருக்கிறவங்க, தன்னை நானே மறந்துடுவங்க, பேய் விசாசம் மாதிரி சாமி மாதிரி ஆடுறவங்க, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் ரொம்ப பயன்படுமுங்க. ஏன்னா இது எல்லாமே எந்த ஒரு விஷயமே செஞ்சு பார்த்தா நல்லாயிருக்கும். தனக்கு தொழிலுக்காக ஓட்டலாம், தெய்வ கட்டிருந்த போடலாம். வீடு கட்டி வச்சுருக்காங்க, பாதி வேலை வீட்டு வேலை நின்று போச்சு, அல்லது மேற்கூரை போட்டிருக்காங்க நின்று போச்சு. இது மாதிரி விஷயத்துக்கு இந்த தடிங்க பரிகாரம் வந்து ரொம்ப பயன்படும். அதனால் இதன் மூலம் வந்து வாழ்க்கையில் யாருக்கு வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். இது வச்சு அவங்களே செய்ய சொல்லலாம். 4 கிழமை கிடையாது, இரவு வந்து நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே வச்சுலாம் காலையில் எடுத்து கொஞ்சம் குப்பை தொட்டி போட்டுடலாம். இந்த அற்புதமான பரிகாரத்தை செஞ்சு தாங்கள் அனைவரும் வந்து அதாவது தாங்கள்லாம் யாராருக்கு பிரச்சனைக்கு அவங்க வந்து இதை பயன்படுத்தி வாழ்வில் உயர வேண்டுமாய் நான் வணங்கக்கூடிய வாராகி என்னுடைய பரிபூரணம் கிடைச்சி உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.